இந்த டிவி ஒழுங்கா ஓடுதா? ஒரு சீரியல் பார்க்க முடியல. மாப்பிள்ளை கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டானா? ஏப்பா வெளில உட்காந்து கத்திட்டு இருக்கிற? ஒரு நாடகம் பார்க்க முடியலமா? மனசு எவ்வளவு கஷ்டமாக தெரியுமா? மாப்பிள்ளை கிட்ட நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், மாத்தவே மாட்டாரு. நீ மட்டும் பாப்பா சொல்லிட்டு கிடக்குற, நான் தான் சொல்லிட்டு கிடக்குறேன், கேட்கவே மாட்டானா அந்த ஆளு. என்னக்கா என்ன பிரச்சனை? ஏன் கையில கத்தினே கிடக்குறீங்க? வாட தம்பி, அப்பா விஷனப்பட்டு கிடக்குறாரு டிவி ரிப்பேர்னு. டிவி ரிப்பேரா? மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? பேசிடுவான், நம்மளுக்கு எல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல தங்க நம்பரு ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. அதுவும் கரெக்டு தான்ப்பா. நம்பி நம்ம அக்கா வர கொடுத்துட்டோம், என்ன பண்றதுன்னே தெரியல. தம்பி இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்ன சூர்யா மாதிரி விக்ரம் மாதிரி அழகா இருக்கிற பையன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். கவர்னரு, உனக்கு சூர்யா மாதிரி விக்கிற மாதிரி வேணுமா? இந்த மூஞ்சி கட்சி தான் பெரிய விஷயம். அப்பா நான் எவ்வளவு அழகு எவ்வளவு திறமை உனக்கு தெரியுமா? என் டேலண்ட பத்தி உனக்கு தெரியாது. ஏக்கா கம்னு இருக்கா, காமெடி பண்ணி இருக்காத. இப்ப டிவிக்கு என்ன வழி பண்ணலாம்னு யோசிக்கலாம். டேய் மகனா, அந்த டிவி தூக்கி போட்டு உடச்சிடலாம்டா. வாங்கி தானே ஆகணும். கரெக்டா சொன்னேன். டிவி உடச்சிடுறா. ஏக்கா எங்க போய் தெரிஞ்சிட்டு வரா? இது யாரு? என் புது பாய் ஃப்ரெண்ட் டான்ஸ் ஆடியா. எவ்வளவு அழகா ஆடுற. எப்போ என்னப்பா இந்த இத்த புதுசு புதுசா கூட்டின்னு வருது? டேய் தம்பி, அத்தைக்கு இந்த ஜோடி புது சூப்பரா இருக்குடா. டான்ஸ் தம்பி பொண்ணு. ஐயா உங்க கதையை விடுங்க. இப்ப டிவிக்கு நான் வெயிட் பண்றது, அதை சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? சொல்லு. இருக்கா கவனம் இருக்கா? சொல்லு, என்ன விஷயம்? டிவி போட்டு ஒட்டிடு, புது டிவி வாங்கி தருவாங்க. அத்தை தானையா இப்ப பேசிருந்தோம், அத்தையே திருப்பி சொன்னா என்ன கதை? அப்பா டிவி உடைக்கிறது நல்ல வழி. எனக்கும் அதான் சரிப்பட்டு வருது. நீ போக்கா டிவி தூக்கிட்டு வா. போமா, நல்ல நேரம் முடிச்சுக்குள்ள வந்து ஓடி. இதோ வரப்பா. புது டிவி, புது ஒயரு, புது லைட்டு, புது கனெக்ஷனு. பாத்தியாப்பா கனெக்ஷன் பத்தி பேசுறத? காலிகளை குண்டான் தலையா. விடு, அந்த வயசுல சந்தோஷமா இருக்காம வேற எந்த வயசுல சந்தோஷமா இருக்க போதா? இன்னைக்கு என்னடா எங்க கூட்ட அந்த கும்பல் கூட்டி நின்னுங்குதுங்க. அப்போ இன்னைக்கு விருந்து சொல்லு. அட கும்பல் வர எனக்கு கேட்ட போறேன். ஐயோ இந்த டப்புன்னு வந்துட்டானே. வா மாமா, வேலைக்கு போலையா இன்னைக்கு? இல்லடா மச்சான், இன்னைக்கு லீவு. மாப்பிள ரொம்ப நாள் டிவின்னு கேட்டுக்கிறான், வாங்கியே தர மாட்டேன்றியா? யோ இரு டிவி ஓடி தானே இருக்குதா? மாமா இப்பெல்லாம் எல்இடி டிவி பெருசா போடுறாங்க. தம்மா தூண்டு டிவி ஓடுது இன்னும் சொல்லுங்கிற. அது இருக்கட்டும்பா, வாரத்துக்கு ஒரு வாட்டி ரிப்பேர் ஆகி போகுது. மூக்கு இவ்வளவு நீட்டு போட்டு ஒரு மெக்கானிக் வரான். ஆமா, ஸ்க்ரூ டிரைவருக்கு பதில் மூக்குலயே திருப்புறாரு அவரா? அந்த ஆள் தான் அப்படின்றான். அந்த நேரம் மட்டும் ஓடுது, அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகல. யோ பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுத்தீங்களா போறீங்களான்னு இருக்கணும். நான் வீட்டுல வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்றீங்க. என்ன மாமா பேசுற? அன்னைக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன சொன்ன? ஏதோ பேச்சுக்கே இங்கே தங்கிடுங்களேன்னு சொன்னேன். அதுக்கு குடும்பம் 5 வருஷமா இங்கே வேற தங்குவீங்க. கண்ணே எனக்கு என்ன சொல்லலையே, நான் மானஸ்தே, என்ன சொல்லிடாதப்பா. மானிச்சு இது வரைக்கும் 20 புருஷன் எடுத்துன்னு வந்துட்டா. இதே அது புதுசா தலையை வாய்வான்னு போட்டுங்கிறான். பாய் ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடு. டும் 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 டும். நாசமா போச்சு. ஜும் ஜும் சிக்கு 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 பலால் வைப்பேன். நாடாது ஜும் ஜும் சிக்கு. என்னப்பா கூட்டு குடும்பம் சந்தோஷமா இருங்க. கூட்டு குடும்பம் எங்க வீட்டு ஃபேமிலி இருக்கலாம். இவங்க அத்தலாமா வந்து இருக்கான். ஓ இப்ப எங்க அத்தை வந்துதான் உனக்கு பெரிய மானகடை ஆயி போச்சா மாமா? அப்படிலாம் இல்ல, அது என் புள்ள மாதிரி, என்ன எதுவும் சொல்லாது. நேருக்கு நேரா தானே சொல்றேன். தத்திரம் முடிச்சுதா நேத்துக்கு இங்க வந்து உக்காந்துக்கிறா. அது யாரையோ திட்டுது. வா செம டான்ஸ் ஆடலாம். நாடா இதுங்க மானம் கட்டி கேள்வி கேட்டாலும் இங்கதான் வந்து ஆடுன்னு கேட்டுக்குதுங்க. ஒரு டிவி கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்குறானா? டிவி டிவி டிவி. ஏய் நாடி டிவி தூக்கின்னு போட்டு வச்சிட்டா. அப்படிதான் உடைப்பா. ஒரு பெரிய டிவி வாங்கி கொடுத்தா குறைஞ்சிட போடு. யோ மாமா நான் இதெல்லாம் மாப்பிள சொல்லி பார்த்தோம், ஒரு சீரியல் கூட பார்க்க முடியல. இதுக்கு மேல ஒன்னே பண்ண முடியாது மாப்பிள. நான் அம்மா மாதிரி, இவரு அப்பா மாதிரி, எங்களுக்குன்னு ஒரு டிவி வாங்கி கொடுக்க மாட்டே கண்ணே. ஐயோ பாரா இதுங்க தானா பந்துங்கண்ணா. மாப்பிள வசந்தானுக்கோ சரவணா ஸ்டோரு எங்கன்னா போய் வாங்கினா மாப்பிள பெருசா டிவிய வாங்கி நட முடியாதியா? இப்ப நான் பண்ண போறா? என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்டா? ஓடி இந்த டிவி கூட போயிச்சே மாப்பிள. மாமா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி கொடு மாமா. ஐயோ இவ்வளவு பேர் கேக்குறேன் வாங்கி கூடயா? இனிமே இது ரெடி பண்ணாலும் ஓடாது. அது டிவி மெக்கானிக் வந்து சொல்லிட்டான், நீங்க வாய மூடுங்க. ஐயோ அந்த கீரி புள்ள உங்களை திருப்பி வர வச்சிடும் அப்படிதா. தம்பி நீ கவலைப்படாத, டிவி ஒன்று போச்சு, அது வேலைக்கே ஆகாது. இப்பதான் நல்லா வாச்சா சொல்லிக்கிறேன். எங்கன்னா சூர் தங்க விட்டா நான் பொறிக்கணும் தரேன். ஏ மச்சான், இந்த புது மாமாக்கும் பொறிக்கணும் வாடா. இன்னும் வரான் கம்முன்னு இரு. ஐயோ நாலு வீட்டுல இருக்கிறேன்னு தெரியல. ஹலோ மெக்கானிக்கா, நான் தான் பேசுறேன்.
டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா வீட்டால வந்து ரெடி பண்ணி கொடு. சரி சரி வா வா. அப்பா டிவி வாங்கும்போது 55 இன்ச்சா வாங்கு. நீ வாய மூடு. மாமா பையன் டிவி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு புது டிவியே வாங்கிடலாம்ல. ஏண்டா காசு நான் மத்தல காய்க்குதா? அப்போ வாங்கி தர மாட்டேன். அந்த மெக்கானிக் வந்து உதவாதுன்னு சொல்ல தானே போறான். அவன் வந்து சொல்லிட்டான், அப்புறம் பாத்துக்கிறேன் நான். இதுக்கு மேல இது தேராது. இது கூட மல்லுகட்டி கிடக்கணும் இந்த ஆளு. விடுமா, அந்த மெக்கானிக் வந்து தேராதுன்னு சொல்லுவான். நான் சொல்ல வைக்கிறேன். டேய் நான் கை ராசியான டிவி மெக்கானிக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட வேலை கத்துக்கு வந்துக்கிறேன். டேய் ஒழுங்கா வேலை செய்யணும்னா நான் கத்துறேன். நான் ஒழுங்கா செய்வேனா? அத நீ சொல்லடா, நான் சொல்லுவேன். சரிதானே, வா போலாம். நான் தான் சொல்லுவேன், நீ சொல்லடா. அப்ப சொல்லு. எனக்கே நீ ஆர்டர் போடுறியா? நான் ஒண்ணுமே சொல்லண்ணா. நீ வேலைக்கு ஆக மாட்டேன் தம்பி. நோ, நான் தான் ஒண்ணுமே சொல்லன்னு சொல்றேன்லண்ணா. பத்து மாதிரி பேசாத, பல்லு கொட்டிடும். இன்னும் எகத்தாளமா பேசுறான். நோ, வார்த்தை மீறுது பாத்துக்கோ. ஒண்ணு குத்த நான் எங்க போய் விழுவா தெரியாது. இத புடியா? ஏய் யாரா வேலை வாங்குற? உன் பேக் தானே, பிடிக்கிறியா தூக்கி போட்டா? ஏய் எவ்வளவு தினட்டா? டேய் சொரா முக்கா, உங்ககிட்ட வேலைக்கு வந்து என்ன எகத்தாளமா பேசுறா? ஏய் நான் முதலாளி. மண்ணாங்கட்டி முதலாளி, உங்ககிட்ட போய் வேலைக்கு வந்த மாதிரி போட. ஐயோ என்ன போயிட்டான். டேய் வாடா போடா. ஐயோ ஓவர பேசுனா. நல்லா அந்த டிவி நான் நீங்க வச்சு போட்டு வச்சுங்க. இது தேராதே. நீ வாய மூடு. மாப்பிள ஒரு டிவி மாறி கொடுத்தா என்ன ஆயிட போற? ஐயா மெக்கானிக் வந்து சொல்லிட்டான், நீ கம்முனு. மாமா இங்க பாரு எல்லாம் போயிடுச்சு. அதான் மெக்கானிக் சரி பண்றாரு, நீ கம்முனு. இந்த மெக்கானிக் ஆள காணா. தோற மெக்கானிக்கா. வா மெக்கானிக் வையா போறியா? போய் போறியா? வச்சு போட்டுச்சிங்க நான் பாரு. அதே அத்தாட்டி நான் பாத்துக்கிறேன். யோ துக்கு நேரம் ஒண்டி போச்சியா, தேராதுன்னு சொல்லிட்டு போயா. கம்பட்டி விட்டு அதை பத்தி நீ கவலைப்படாத. இதுக்கு மேல நேரத்தை கம்பு போட்டு ஓட்ட வேண்டியது இருக்குது. எல்லாம் போயிடுச்சு. நான் டிவி மெக்கானிக் 30 வருஷம் சர்வீஸ். 30 வருஷத்துக்கு முன்னால டோர் டிவி தான் பாத்து நின்றுப்ப. இந்த டிவியை பாத்துருப்ப. டேய் வந்த மனுஷங்கிட்ட என்னடா பேசுங்கிறா? வையா போறியா? நீ ரெடி பண்ணு. ஏன் அப்படி பாத்து கொடுக்குறீங்க? நான் ப்ராப்ளம்னு பாக்குறேன். அதுல என்னத்த பாக்கத்துக்குது? நானியா? மாப்பிள அந்த டிவி தேராது மாப்பிள, நான் சொல்றதை கேளு. அது வயாபுரி சொல்லிட்டான். என்ன ஒய்யா பிரி பான் பிரின்னு? டேய் மூக்க கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிடுவேன். போடா, சரி பண்ண முடியாது. நான் 30 வருஷம் சர்வீஸ். என்னால பண்ண முடியும். யோ அதுதான் சுக்குநூறா ஒஞ்சு போச்சா. என்ன பண்ண முடியும்னு கிடக்குறா? அதை நான் பண்ணுவேன்பா. பண்ணுவோம் வயிற்று குடிக்கிறான் காக்கா முக்கா. டேய் போயிடுறா. ஏப்பா ரிப்பேர் பண்ண விட மாட்டேறாங்கப்பா. எக்கா வழக்கமா வீட்டை நல்லா ஆடுவியா, அது மாதிரி ஆடுக்கா. நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீ கவலைப்படாத. ஓட்டடி வச்சா ஒண்ணு வேலைக்கு ஆகாதுடா. 95 பெரிய டி வாங்கி வச்சா நல்லா இருக்கும். நல்ல சாமி குத்தம் ஆயிடும்டா. 95 இன்ச்சு பாட்டில் வாங்கி கேட்டுட்டார் சாமி. மூக்கா எல்லாத்துக்காரன் நீதான்டா. மூக்க முறுக்கி போடுறான் போடா. டேய் என் பொண்ணுக்கு சாமி வச்சா பெரிய விஷயம் ஆயிடும். மூக்க பிடிங்கி போட்டா போயிடு. ஐயோ நான் வரேன்பா. சாரி அப்பா, உன் பொண்டாட்டி கேட்கறதுல நீ வாங்கி கொடுத்தனா நீ 100 வருஷம் வாழ்வப்பா. அம்மா தாயே தகிடிருதோ தகிடிருதோ அம்மா தாயே தகிடிரு. நான் கோவத்துல இருக்கிறேன்டா, என்ன கொந்தளி கேட்காத கம்னிரே. யோ நாயா உன் பொண்ணு நான் இதெல்லாம் ஆனிக்குதா? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அது காட்டேரி. ஆமா மாமா, அக்காவுக்கு அப்பப்போ இந்த காட்டேரி வரும். அது சொல்றது நீ நிறைவேற்றலன்னா அவ்வளவுதான். நல்லா வரும்டா. நான் தெரியுங்களா என் சொத்து எப்படி எப்படிலாம் இருக்குடா. டிவி வாங்கி வரேன்டா. 95 இன்ச்சு ஆண்ட்ராய்டுல தேர்த்து போறேன் இந்த பேய்க்கு. மாமா திரும்பி பார்க்காத போ, பேய் வச்சிரும். டிவியோட வந்தாதான் அது அடங்கும். பேய் வச்சிருமா? ஐயோ அக்கா மாமா நம்பிச்சு, அப்ப நம்மளுக்கு டிவி வந்துரும். ஐ ஜாலி. அப்ப இதெல்லாம் பொய்யா? ஐயோ இந்த பப்ளிக்கான குதிரை விட்டுமே போய் சொல்லிருப்பானே. ஏய் இங்க நடந்ததை நீ யாரு கட்டினா சொன்னு வச்சுக்கோ, உதட கட்டி மெதமால தொங்க விட்டுருவேன். ஐயோ அப்படியா பண்ணுவீங்க? நான் மேல ஏறி ஏறி குதிப்பேன்டா சொன்னேனா. உன் சாகாசமே வேணாம், உன் பேச்சுக்கே வரல. ஐயோ ஆளு விடுறா எப்பா. மகளே டிவி ரெடி. முதல்ல இந்த டிவி எடுத்துன்னு போய் குப்பில போடணும், அப்புறம் அந்த 6ஆம் முகம் வந்துருவான். நீ போய் போடுற தம்பி, நான் பெரிய டிவி வைக்கிறதுக்கு இடம் கிளீன் பண்றேன். ஏக்கா அதான் டிவி வரப்போது இன்னும் ஆடி நகருங்க. நாங்க குஷியா இருக்கிறோம்.
என்ன குசியாகிறீங்களோ சரி போய் ரோட்டு ஓரம் கடையாண்ட எங்கன்னா ஆடுங்க ஏன்னா கலெக்ஷன் தான் தேரம். அதுவும் கரெக்ட் தான் வாங்க போலாம். ஜிம்மி 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 தான் ஜிம்மி 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 தான். எப்பா எப்படியும் மாப்பிள்ளை கரெக்ட் பண்ணி டிவி வர வச்சிட்டோம். இனிமேட்டு கண்டினியூட்டியா நாடகம் பார்க்க வேண்டியதுதான்.